வணக்கம். தமிழக அரசியலில் அம்மையார் ஜெயலலிதா தொடங்கி பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கள மாதிரி ஆளுமைகளை பார்க்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பின்புலத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவங்க சினிமா பின்புலத்தில் இருந்தாங்க. அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருந்தது. அவங்க அரசியலுக்கு வரும்போது அதை இந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய தகப்பனார் ஏற்கனவே அவங்க அரசியலில் இருந்ததுனால அவங்களுக்கு அரசியல் புதிதாக இருந்திருக்காது. அது மாதிரி அக்கா கனிமொழி அவர்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமே அரசியல் குடும்பம். அவங்க அப்பா ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவங்க. ஸோ அவங்க அவங்களோட அரசியல் பயணத்தை தொடங்கும்போது அவங்களுக்கு அரசியல் புதிது கிடையாது. ஆனால் அக்கா காளியம்மாள் அவர்களை பார்க்கும்போது அவங்க அரசியல் பின்புலம் எதுவுமே இல்லாமல் அரசியலுக்கு வந்தவங்க. ரொம்ப ஒரு எளிய பின்புலத்துலேருந்து வந்தவங்க. மீனவர் சமுதாயத்தில் இருந்து மீனவ மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களோட பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க அவங்க அரசியலுக்கு வந்தாங்க. ஸோ அவங்களோட பேச்சை பார்த்து நான் பல முறை வியந்திருக்கேன். ரொம்ப அருமையாக பேசுவாங்க. அவருடைய மேடை பேச்சாக இருக்கட்டும் அல்லது டிவி டிபேட்ஸில் அவங்க பேசுகிறதா இருக்கட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப அரசியல் ஞானத்தோடு பேசுவாங்க. அது கட்சியில் இருக்கிற எத்தனையோ தடவை எம்எல்ஏவாக வந்தவங்களுக்கு கூட இல்லாத ஒரு ஞானம் கூட சொல்லலாம். அக்காவோட பேச்சு அந்த மாதிரி அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு அப்படியே ஒளி பறக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரியாக இருக்கும். நான் அவங்களோட எல்லா இன்டர்வியூஸுமே கூட பார்த்துருக்கேன். இன்டர்வியூஸ்லேயுமே அவங்களோட பேட்டி எளிய மக்களை தாங்கி நிற்பதாகவே இருக்கும். ஒரு எளிய மகள் எப்படி பேசுவாங்கன்றதுக்கான உதாரணமாக அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகும்போது அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் அடுத்து என்னவாக இருக்குன்னு அவங்கள விட நான் ரொம்பவே யோசித்தேன். ஏன் அவங்க அந்த கட்சியிலேருந்து விலகுனாங்க, இல்லை அவங்க ஏன் விலகும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த முடிவை எடுத்தாங்க, அவங்க விலகணுன்ற முடிவை ஏன் அந்த கட்சி எடுத்துச்சு அப்படின்னு நான் பல கோணங்களை நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட சேர்ந்து நானும் பயணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்களோட கொள்கைகளில் அவங்களோட பேச்சில் எல்லாத்துலேயுமே நான் அவங்களோட சேர்ந்து எனக்கு அது சரின்ற நிலைப்பாட்டுக்கு இருந்தது. ஸோ தலைவர் பிரபாகரனை பற்றி அவரோட பேச்சாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதனால் அந்த கட்சியிலேருந்து அவங்க விலகிறேன்னு அறிவிக்கும் போது நான் ரொம்ப உண்மையிலே வருத்தப்பட்டேன். இது அவங்க காம்ப்ரமைஸாக போயிருந்துருக்கலாம். அவங்க இந்த கட்சியிலேருந்து விலகியிருக்க வேணாம். ஏன்னா அவங்களோட ஆரம்ப பயணமே நாம் தமிழர் கட்சியிலேருந்து தான் ஆரம்பிச்சது. அதற்கு முன்னாடி அந்த மக்களுக்காக அவங்க தனியாக நின்றிருந்தாலும் கூட அவங்க வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தது நாம் தமிழர் கட்சி மூலமாக தான். அதனால் அவங்களுக்கு இன்னும் சிறந்த எதிர்காலம் அந்த கட்சியில் இருக்குதுன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க விலகினது எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப வருத்தமாக இருந்தது. அடுத்து அவங்களோட நகர்வு என்னவாக இருக்கும், எந்த கட்சியில் போய் அவங்க சேர போகிறாங்க, பட் எந்த திராவிட கட்சியிலையும் அவங்க சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் அவங்க பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மறுபடியும் ஏற்கனவே கல்யாண சுந்தரம் அவங்கள மாதிரிலாம் போய் மறுபடியும் ஒரு திராவிட கட்சியில் அவங்க சேர்ந்துடக்கூடாது அப்படின்ற அது டோட்டல் ஆப்போசிட் நிலைப்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். அதனால் அக்கா காளியம்மாளோட அடுத்த கட்ட நகர்வு என்னென்னு வெயிட் பண்ணுற ஒருத்தரில் பல பேரில் நானும் ஒருத்தர். நன்றி, வணக்கம்.